வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டிக்கு அருகில் உள்ள குமரஞ்சேரி முத்துக்குமார சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? ஏரி காத்த ராமர், ஏரி காத்த அம்மன் என பல தெய்வங்களை கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட 7 அடி உயர பிரம்மாண்டமான பிரம்ம சாஸ்தா கோல முருகனை பற்றி எங்கேனும் கேள்விப்பட்டதுண்டா? அப்படிப்பட்ட அதி அற்புதமான அழகு ததும்பும் முருகன் இருக்கும் தலம்தான் இந்த குமரஞ்சேரி. தொண்டை மண்டலத்தின் அநேக இடங்களில் இது போன்று பிரம்ம சாஸ்தா வடிவிலான முருகன் திருமேனிகளை தரிசித்திருக்கலாம். ஆனால் இது போன்றொரு பிரம்மாண்ட வடிவ குமரனை குமரஞ்சேரியில் மட்டுமே தரிசிக்க முடியும். முதலில் கல்லிலே கலைநயம் கண்ட பல்லவர் கால கலாசிற்பம் இந்த கந்தன் என்பதில் துளியும் ஐயமில்லை. கிபி 6ஆம் நூற்றாண்டில் தொண்டை மண்டலத்தில் பல குடைவரை கோவில்களையும் பல்வேறு கலைநயமிக்க சிற்பங்களையும் வடித்த பெருமை 1ஆம் நரசிம்மவர்ம பல்லவனின் மகன் மகேந்திரவர்ம பல்லவனையே சேரும். எனவே மகேந்திரவர்ம பல்லவனின் கைவண்ணத்தில் எழுந்ததுதான் இந்த முருகன் சிற்பம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் ஆணித்தனமான கூற்று. அரசர் காலத்தில் கோவிலுக்குள் இருந்த கோலோச்சிய இந்த கந்தன் காலப்போக்கில் ஏரிக்குள் மறைந்தார். கடந்த 2000ஆவது ஆண்டில் கோடை காலத்தில் ஏரி வற்றிய போது முருகனின் சிரசு மட்டும் வெளியே தெரிந்தது. அதை கண்ட ஊர் மக்கள் ஒன்று கூடி 10 அடி ஆழத்தில் இருந்த முருகன் சிலையை வெளியே எடுத்து ஏரிக்கரையில் கொட்டகை ஒன்றை அமைத்து அதில் குமரனை குடியமர்த்தினார்கள். ராஜேந்திரன் என்பவரின் பெருமுயற்சியால் ஆலயம் எழுப்பப்பட்டு பின்னர் ஆலயத்திற்கு இடம்பெயர்ந்தார் முருகன். வெயிலில் காய்ந்த கந்தனுக்கு கொட்டகை அமைத்து தந்தவர் பின்னர் கோமகனாக மாறிய கதையும் உண்டு. ஆலயம் எழுப்பிய ராஜேந்திரன் என்பவர் மலேசியா சென்று அளவற்ற செல்வம் சேர்த்தார். 2003ஆம் ஆண்டு குடமுழுக்குக்கு பின்னர் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியமும் வீடு வேண்டுவோருக்கு வீடும் அளித்தான் இந்த வள்ளி மணாளன். மலை வேண்டிய அன்பருக்கு மலையை கூட தந்தருளினான் இந்த முருகன். கல்யாண வரத்தோடு வழக்குகளிலும் வெற்றியை தந்தான். வியாபார விருத்தி, கல்வி விருத்தி என இந்த முருகன் தந்த வரங்கள் ஏராளம். அவன் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. ஆலய கருவறையுள் கருணை முகம் காட்டி வலது மேல் கரத்தில் அக்ஷய மாலையும் இடது மேல் கரத்தில் கமண்டலமும் தரித்து இடது கீழ்கரத்தை தொடை மீது வைத்த வண்ணம் வலது கீழ்கரத்தால் அபயம் அளித்தபடி அருள் சுரக்கும் அழகு திருமேனியுடன் ஆஜானு பாகுவாக திருக்காட்சி தந்து திக்கு முக்காட வைக்கின்றார் இந்த முருகன். உற்சவர் சிலையும் அருகிலேயே உள்ளது. வெளி மண்டபத்தில் கணபதி கோவில் கொண்டுள்ளார். எதிரே மயில் வாகனம் காட்சி தருகிறது. இந்த கோவிலில் விசேஷங்களாக சித்ரா பௌர்ணமி, சித்திரை கிருத்திகை, கந்த சஷ்டி ஆகியவை சிறப்புடன் அனுசரிக்கப்படுகின்றன. சித்திரை கிருத்திகையில் பக்தர்கள் அழகு காவடி எடுத்து வருவது சிறப்பு. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் கிருத்திகை நாட்களில் இங்கு முருகனுக்கு பக்தர்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்விக்கப்படுகின்றன. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கிருத்திகையில் இங்கு தம்பதி சமேதராக வந்து சுவாமியின் வலது கரத்தில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஆலயத்தில் பிரசாதமாக தரப்படும் எலுமிச்சை கனியை துணியில் முடித்து கோவிலுக்கு வலதுபுறம் உள்ள வேப்ப மரத்தில் கட்டி பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு செய்ய விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பலரது அனுபவமாக உள்ளது. புது வீடு, நிலம் வாங்க விரும்புபவர்களும் தொழில் மேன்மை அடைய நினைப்பவர்களும் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவிலை 6 முறை வலம் வந்து முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட விரும்பியபடியே வீடு, நிலம் அமைகின்றது. தொழிலும் அமோக வளர்ச்சி கண்டு ஆனந்தம் அடையலாம். இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும். இக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பழவேற்காடு பேருந்து சாலையில் மெதூரில் இருந்து வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குமரஞ்சேரி. பொன்னேரியில் இருந்து பணப்பாக்கம் செல்லும் பேருந்தில் குமரஞ்சேரியை அடையலாம். அதேபோல் கும்மிடிப்பூண்டியில் இருந்தும் குமரஞ்சேரியை அடையலாம். அருகில் உள்ள ரயில் நிலையம் கும்மிடிப்பூண்டி, அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.